நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் சிறப்பு நேர்காணல் பகுதி. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லா விதமான துறைகள்லையும் ஒரு ஆர்வம் இருப்பதை போல் இந்த ஆஸ்ட்ராலஜி, இந்த கணிதம் துறையும் பார்த்தீங்கன்னா கணிப்பு துறையும் ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு துறை தான் எல்லாருக்குமே, பொதுவாக வெகுஜன மக்களுக்குமே கூட. ஸோ இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. மார்ச் 5, 6 துவங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றிய விரிவான ஒரு அலசல்களை நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மீண்டும் ஆஸ்ட்ராலஜர் கம் ரிசர்ச்சர் மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்க. மிக்க மகிழ்ச்சி உங்களை மீன் சந்திக்கிறதில்ல. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ச்சியாக வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகுப்புகள் அப்கமிங் கிளாஸஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே துவங்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சாச்சு. பேசிக் கோர்ஸ் ஆஸ்ட்ராலஜி கோர்சஸ் ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சு இப்போ செகண்ட் பேட்ச் மார்ச் 20 தொடங்குகிறோம். ஸோ இது எப்படி நான் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வரவங்க நான் எடுத்தோன்னே ஆஸ்ட்ராலஜர் ஆயிடுவேனா, நான் இப்படி இது கெயின் பண்ணிடுவேனா, நீங்கள் பர்டிகுலராக இந்த பேட்டர்ன் இந்த சிஸ்டம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லிக் கொடுப்பீங்களா, அதெல்லாம் கிடையாது. இது எப்படின்னா உங்களுக்கு எல்லா சிஸ்டமுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மைண்டை ஓப்பன் மைண்டடாக வச்சுட்டு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடல். ஸோ இது ஃபஸ்ட்டு 3 months கோர்ஸாக இருக்கும். இந்த 3 months கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தான் நான் அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் ஹையர் லெவல் கோர்சஸ் அவங்க தான் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த 3 மாதம் கழிச்சு நெக்ஸ்ட் லெவல் கோர்சஸ் அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஆல்ரெடி இருக்க ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில ஒர்க் ஷாப்ஸும் அப்பப்போ பண்ணுறோம். இப்போ தான் நட்சத்திர கிளாஸஸ் முடித்தோம். ஸோ இந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கப்போ இடையில மறுபடியும் ஒரு ஒர்க் ஷாப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷாப்ஸுக்கு வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இதில் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கிறப்ப. ஸோ சேரணும்னு நினைக்கிறவங்க கம் வித் ஓப்பன் மைண்ட். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 2000 பேத்துக்கு மேலே எங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்தாலுமே நான் இன்னும் ஒரு 15 பேத்து கூட இவங்க தான் வேணும் நான் இன்னும் ஃபில்டர் பண்ணல. ஸோ அவ்வளோ ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம். ஏன்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதோட எத்தனை பேர் வராங்கங்கிறது இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். கொஞ்சம் பேர் இருந்தாலும் நாலேஜபிளாக இருக்கணும். 20th ஆரம்பிச்சு எப்போ முடியுது மேம் வகுப்புகள்? 3 மாத வகுப்புகள் தான் இது. மார்ச், ஏப்ரல், மே. அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸஸ், வாரத்தில் ஒரு நாள் கிளாஸஸ் வைக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டேன்னு வச்சோம். பட் நிறைய பேர் கேட்டாங்க 2 நாள் முடியாதுங்கிறப்போ சரி சாட்டர்டே அதை அப்படியே 2 கிளாஸை ஒரே கிளாஸாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த வகுப்புகள் தொடர்பாக நீங்கள் மேலதிக விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரங்களை அனுப்புங்க. அந்த மின்னஞ்சல் முகவரிலேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. மேம், இப்போது நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே நீங்கள் பல முறை பேசியிருக்கிறீங்க. நம்ம 4th ஸ்டேட் மாவட்டத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இந்த முறை வந்திருக்கிறது என்ன சனிப்பெயர்ச்சி, என்ன மாறுபாடு இருக்குது, அதிலேருந்து நம்ம துவங்கிட்டு நம்ம அடுத்த ராசிகளுக்குள்ளே போகலாம். ஸோ மார்ச் 6 சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அப்படிங்கிறது தான். அதாவது திருநள்ளாறில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது. கோயில் ஆகம விதிகளை வச்சு ஃபாலோ பண்ணது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ரிஷிகளால் இது கணிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்களுக்காகவும் கோயிலுடைய அமைப்புகளுக்காகவும் கட்டமைப்பாகவும் அதுக்காக வந்தது. தனி மனிதனுக்காக ஜோதிடம் வரல அந்த நேரத்தில். ஸோ இது கூட்டாக தான் வந்தது. ராஜாக்களுக்காக வந்தது, அரசு எப்படி இருக்குங்கிறதுக்காக வந்தது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜோதிடம் அப்படின்னு பார்க்குறப்போ சில விஷயங்கள் புரிய வந்தது. என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு 200 வருடம் கிராவிடேஷனல் புல்லுன்னு ஒன்று இருக்குது. கிரகங்கள் அப்போ கணிச்ச மாதிரி அதே பேட்டர்ன்லாம் மூவ் ஆகலைங்கிறது ஒன்று இருக்குது. லைட்டாக நம்மளுடைய குளோபன் டில்ட் ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ சரியான முறைப்படி பிளானட்ஸ் மூவ் ஆகிறது இல்லை. அதனால தான் நம்ம வக்ரம் அடையுது. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக என்ன சொல்லியிருப்போம், குரு பெயர்ச்சியில் கூட குரு முன்னாடி திரும்பி பின்னாடி போகிறாருன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா அதான் குரு அங்கேயே தான் இருக்குது. நம்ம நின்றுட்டுருப்போம், இந்த பக்கம் ஒரு பஸ்ஸு பாஸ் ஆகி போகிறப்போ நம்ம மூவ் ஆகிற மாதிரி தெரியுங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி பிளானட்ஸில் சில விஷயங்கள் நடக்கிறப்போ இதெல்லாம் அக்யூரசி. ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணனா கூட எல்லாமே மாறும். லக்னம் எல்லாமே மாறிடும்.
ஸோ ஒரு சனி அப்படிங்கிறப்போ ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கும், மெதுவாக தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆல்ரெடி சனி வந்துட்டார் அப்படிங்கிறது தான். இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்போ தான் வராரு அப்படிங்கிறது அந்த காலத்தில் கணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறப்போ இதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இது மரியாதையாக இதை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, குளோபல் வைஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும் உலக லெவல்ல அப்படிங்கிறது தான் பார்க்கணும். என்ன பொதுவான மாற்றங்கள் எப்படின்னு பார்க்கணுமே தவிர்த்து தனி மனிதனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இப்போ பார்க்குற மாதிரி பெருசாக கிடையாது. ஏன்னா அடுத்தது குரு பயிற்சி. ஸோ இந்த சனி ஒரு விஷயம் பண்ணுறப்போ குரு வந்து காப்பாற்றுவாரெல்லாம் ஒன்று இருக்குது. ஓகே ஓகே ஜூன் மாதம் குரு பேச்சு வருதுன்னு நினைக்கிறேன். திங்க் ஆமா. சொல்லியா அப்போ வந்து குரு வரப்போ வந்து சனி கொஞ்சம் சைலண்ட் ஆவார் தான். குரு பார்த்தாலே கொஞ்சம் சனி சைலண்ட் ஆவாருங்கிறதுனால தான் இதை யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஆனால் ஒரு சிலர் ஆல்ரெடி அவங்களுக்கு சனி பயிற்சிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கனால அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பட் இருக்கும். இது வந்து ஒரு கூடுதல் விவரத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, ஆமா. அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் நம்ம முக்கியமான 12 ராசிகள், இந்த 12 ராசிகளுக்கூட நேர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, துவங்கலாம் நினைக்கிறேன். மேஷ ராசி நேர்களுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி விவரம் எப்படி இருக்க போகுது மேம்? மேஷ ராசி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மீனத்துக்கு வரார், அதாவது கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயர்ந்துட்டார் அப்படிங்கிறப்போ இது வந்து அவங்களுக்கு என்னென்னா விரயமாகவே தான் இருக்கும், செலவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் வைஸ் லைஃப் நல்லாயிருக்கும், பணம் எல்லாமே சேரும். குடும்பம் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்னா அந்த ஒரு சொஃபிஸ்டிகேஷன், அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிற ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை அவங்களால அனுபவிக்க முடியாது. அதாவது குடும்பத்தில் ஒரு பேச்சுவார்த்தைலாம் இருந்தால் கூட அது எந்த மாதிரி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. வெளியில் பகட்டுக்காக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், ஒரு அந்யோன்யமாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க ஃபேமிலி ஒரு வேலை கரெக்டாக இருக்குங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் கை வைக்கும். என்னன்னா தூக்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் நோண்டும், கெடுக்கும். ஹெல்த் முதல் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு எல்லா இஷ்யூஸுமே வரும். ஓகே ஸோ இவங்க வந்து பணம் வருது, செலவும் கூடயே வருது, எதுக்கு செலவு பண்ணணுங்கிறத பிளான் பண்ணி அவங்க செலவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். மேஷத்துக்கு அதுதான் இருக்கு. மேஷத்துக்கு அது இந்த 12ல மேஷத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கலாம், அது எப்படி இருக்காங்க? 12 கம்பேர் பண்ணும்போது மேஷம் எப்படி இருக்காங்க? இவங்களுக்கு வந்து விரய சனி தான், பயந்துக்க தேவையில்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து குரு ஒரு ப்ரொடெக்ஷனில் தான் வராரு அப்படிங்கிறப்போ மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது மேஷத்தை. ஏன்னா இவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குது சனி. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சொஃபிஸ்டிகேஷன் லைஃப்லேருந்து அவங்க மாறுறாங்கங்கிறப்போ அந்த விஷயத்துக்கு அவங்க அடாப்ட் ஆவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஓகே இதுதான் ரியாலிட்டி, நம்ம இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வாழ்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மனகணத்தோட ஃபேமிலி ரீதியாக சில டெசிஷன்ஸ் எடுத்துட்டு இதுதான் கரெக்டு. அப்போ இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னா இவங்க ஆன்மீகத்துக்குள்ளே போவாங்க, இல்லைன்னா ஒரு மக்களோட சேர்ற ஒரு விஷயமா அப்படி இருக்கும். மைண்டு கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு டைவர்ஷனாக இருக்கும், அதில் ஒரு திருப்தி நிலைப்பட்டுக்குவாங்கங்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கு. ஏதாவது இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஏதாவது இருக்குதா? அதை நோக்கி நகரலாமா இவங்க? இவங்க வந்து ஜென்ரலாகவே இவங்களுக்கு பெருமாள் அப்படிங்கிறவங்க செட் ஆவாங்க. இவங்க வந்து ஸ்ரீரங்கம் போய் வழிபாடு பண்ணுறதாகட்டும், திருநள்ளாறுக்கு போயிட்டு வரலாம். ஆனால் அங்கே போய் அவங்க இந்த குளிச்சு அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்க பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அங்கே போயிட்டு வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு அது போதும். அதான் அவங்களுக்கு அது ஸ்பெஷல் அது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து சூரியன் செவ்வாய் இதோடைய பவர் வாங்கினவங்கனால வந்து சனி முதல்ல அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட்டே கொடுக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு ஆணவம் இருக்கும் அப்படிங்கிறப்போ உடல்நிலையில் தான் கை வைக்கும். கொஞ்சம் அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கிற ஒரு ஆளாக ஸ்லோ டவுன் பண்ணும், ஹெல்த்தில் கை வச்சு தான் ஸ்லோ டவுன் பண்ணுங்கிறப்போ இவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டவங்க. இவங்க வந்து இருள் கிட்ட போய் சரண்டர் ஆகணும். ஃபஸ்ட்டு சரண்டர் ஆகிறப்போ லைட்டாக ஹெல்த் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுங்கிறப்போ அவங்க அந்த ப்ரொசீஜர்ஸ்குள்ளே ரொம்ப போயிட வேண்டாம் அப்படிங்கிறது தான். ரைட். ரிஷப ராசிக்கு இந்த முறை எப்படி இருக்குது? ஏன்னா நிறைய பேர் வந்து ரிஷபத்துக்கு பாசிட்டிவ் சொல்கிறாங்க, நெகட்டிவ் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த முறை எப்படி இருக்குது? இப்போ ரிஷப ராசியோட இடம்னு பார்க்குறப்போ அவருக்கு 11th பிளேஸாக வராரு, 11ஆம் இடத்துங்கிறப்போ 11 எப்போவுமே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். எல்லாமே அள்ளி கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருக்கும், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வந்து சனி வந்து ஃப்ரெண்டு, ரிஷபத்துக்கு சனி ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டு தான், ஓகே கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார். அதனால வந்து அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், கான்ஃபிடென்ட்டாக போய் பேச வைக்கும் அவங்கள. தொழிலுங்கிறது ஒரு முன்னேற்ற பாதைக்குள்ளே போவாங்க, குழப்பத்திலேருந்து கொஞ்சம் வெளியே வருது. ஆல்ரெடி திருக்கணிதப்படி அவங்க இந்த விஷயத்துக்குள்ளே போயாச்சு. ஸோ இது வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்து பயந்துக்க தேவையே இல்லை, நீங்கள் அடுத்த லெவல். ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து குரு அவ்வளோ ஃபேவர் பண்ணாது, ஏன்னா இது சுக்கிரன் அப்படிங்கிறதுனால சுக்கிரன் கொஞ்சம் சனியோட பேச்சு கேட்கும். அப்போ சனி எப்படி சொல்லணும்னா என்ன மாதிரியான நீ ஒர்க் பண்ணணும், நீங்கள் எங்கே ஒர்க் போட்டு எங்கே எஃபர்ட் போடணும், எங்கே ட்ராவல் பண்ணணுங்கிற உழைப்பை போட போட போட
இங்க சுக்கிரன் அப்படியே டெவலப் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு பொசிஷன்ல போய் உட்காருவாங்க அப்படிங்கிறது தான். இவங்களுடைய உழைப்பு என்னவோ 100% வந்து சனி ஃபேவரபிள் பண்ணும் அவங்களுக்கு. ஸோ ஓகே. அந்த அந்த உழைப்புங்கிறது என்னது? எல்லாத்து கூடயும் சரிசமமா பழகக்கூடிய ஒரு அமைப்பு. இறங்கி வேர்வை சிந்தி ஒரு வேலை பார்க்குற ஒரு விஷயம். அந்த உடல்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்கு கெடலாம் செய்யாது. என்னன்னா பாடி கொஞ்சம் டயர்ட் ஆகலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனா உடல் உழைப்பு, புத்திசாலித்தனத்த விட உடல் உழைப்பு போட வேண்டிய ஒரு இடத்துல வந்து இப்ப அவங்க இப்ப இருக்கிறாங்க. இருக்காங்க. தானாவே நடக்கும். சனி ம்ஹ்ம். தானாவே பண்ணிவிடும். தானாவே அத மூவ் பண்ணி கொண்டு போகும். டயர்ட்னஸ்ங்கிறது பெருசா முதல்ல அவங்களுக்கு உணர வைக்காது அது. ஓகே. இதுல பெர்சனல் லைஃப் அண்ட் எக்கானமி வைஸ் எப்படி அவங்க நகருவாங்க? அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்களா? பர்சனல் லைஃப் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அப்கிரேடேஷன் போகும். இந்த பர்சனல் லைஃப் எப்படி போகும்னா, இனிமேல் நானே எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அந்த டிபெண்டன்சி இல்லாம கொஞ்சம் மாறும். இப்போ ம்ஹ்ம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃபேமிலியில இருக்கவங்களையும் இவங்களே சேர்த்து பார்த்துக்கிற மாரி அந்த மாரி தான் இருக்கும். ஸோ ம். எக்கனாமி வைஸ்ன்னு பார்க்குறப்போ, கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் இவங்க போவாங்க. ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இது. இடத்துக்கு இருப்பாங்க. இவங்க ஏதாவது வழிபட வேண்டிய தெய்வங்கள் இருக்கா? அத மாரி நோக்கி நகரலாமா இவங்க? இவங்க வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தெய்வ வழிபாடே அவங்களுக்கு இருந்தாலே போதும். அங்க இருக்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு வழிபாடு பண்ணிட்டு, ம்ஹ்ம். ஆஞ்சநேயருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வந்தானாலே இவங்களுக்கு போதுமானது. மேஷம், ரிஷபம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில? மிதுன ராசிக்கு வந்து ஆல்ரெடி திருக்கணிதப்படி 10வது இடத்துக்கு போயாச்சு. இப்ப வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி இப்ப தான் 10வது இடத்துக்கு போறாங்க. மிதுனத்துக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டுருந்தது. எல்லா டேலண்ட்டுமே இருந்தும் எக்ஸ்போஸ் பண்ண முடியல. ஏன்னா, இப்ப வந்து இவங்களுக்கு வந்து கெரியர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்கும். எங்க ஜம்ப் பண்ணலாம்? இங்க மாறலாமா? அங்க போலாமா? எனக்கு எது பெர்மனன்ட்டுங்கிற ஒரு விஷயம் தெரியலையே! ஏன்னா, அவங்க வந்து இஎம்ஐல மாட்டியிருப்பாங்க அப்டின்னா மிதுனம் இருப்பாங்க. ஓ! அதே மாரி அவங்க மேல ஒரு செல்ஃப் டவுட், அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் சப்போர்ட் பண்ண வந்தா கூட அத அக்செப்ட் பண்ணி வாங்கி பண்ற இடத்துல வந்து மிதுனம் இருக்க மாட்டாங்க. ஃபேமிலிலயே அப்பப்போ சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த மாரி எல்லா விஷயமே அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்ப இப்ப சனி வந்து இப்ப அவங்களுக்கு 10ல வராருங்கிறப்போ, இவங்களுடைய உழைப்புக்கான ஒரு ப்ரமோஷன், ஒரு இடம் மாற்றம், ப்ரொஃபஷனுக்காக எங்கேயாவது ஊர் மாறி போறதோ, ஒரு ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறது இவங்களுக்கு லைஃப்ப மாத்தும். கெரியருக்காக கொஞ்சம் ட்ராவலிங் பண்ற மாரி இருக்கும். ம்ஹ்ம். எதிர்பார்த்த தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து தாராளமா இனிமேல் ப்ராசஸ்க்குள்ள அவங்க போகலாம் ஓகே. அப்படிங்கிறது தான். அவங்களுடைய எக்கானமி லெவலோ, பெர்சனல் லைஃப் அண்ட் வழிபட வேண்டிய தெய்வங்கள். எக்கனாமி லெவல்ன்னு பார்க்குறப்போ, இப்ப தான் அவங்க வந்து அஸ்திவாரமே போடுறாங்க அப்படிங்கிறது தான். இப்ப தான் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணிட்டு, எக்கனாமி லெவல்ன்னு பார்க்குறப்போ, இந்த இயர் எண்ட் டைம் பீரியட்லேருந்து ஒரு குரோத், ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு. ம். ஸோ மிதுன ராசி எந்த தெய்வத்த வழிபடணும்னு நினைக்கிறீங்க? இவங்க சொல்றீங்க. வந்து திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரம் போயிட்டு, அங்க சனிப்பெயர்ச்சிக்கு அவங்க வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு உண்டு. ஓகே. மிதுன ராசி சொல்லி முடிச்சிருக்கிறீங்க மேம். அடுத்த கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? அவங்க என்ன மாரி விஷயங்கள ஃபேஸ் பண்ண போறாங்க இந்த சனிப்பெயர்ச்சியில? கடகராசிக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்ப தான் வந்து 9வது ஸ்தானத்துக்கு வந்து போறாரு அப்படிங்கிறப்போ, இது என்னன்னா, அப்பாவோடைய கர்ம வினைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடமாவே இது இருக்கும். ம்ஹ்ம். ஸோ, அப்பாவோடைய ஹெல்த் முதல் கவனம் ஓகே. அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாரி அ அப்பா சிலருக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒண்ணு இருக்கும்னா, அந்த அப்பா சைட்ல இருக்கிற அப்பாவுக்கு இந்த மாரி முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து சிவன் ஸ்தலங்கள்ல போய் இவங்க பண்ணிட்டு வராங்க. மோட்ச விளக்கெல்லாம் வச்சுட்டு வராங்க அப்படிங்கிறப்போ, அந்த ஆன்மாக்களுக்கு சாந்தி குடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகத்துக்கு உண்டு அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு வந்து அ குரு வருவார். காப்பாத்துறக்குன்னு வருவார். ஆனா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படிங்கிறது ம். தான். ஸோ, இன்னுமே இவங்க வந்து எஃபோர்ட் போடுற இடத்துல அவங்களுடைய அப்பா சைட்ல இருக்கவங்க என்ன கர்ம வினைகள் பண்ணாங்களோ, என்ன தர்மங்கள் பண்ணுனாங்களோ, கர்ம தர்மம் பண்ணாங்களோ, அதுக்கு பலன் அனுபவிக்கிற மாரியான ஒரு விஷயம். சில பேத்துக்கு வந்து பிரிவினைகள் கூட இருக்கும். அப்பா கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயி வந்த விஷயங்கள் இந்த மாரி எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கிறாங்க. சுத்தி இருக்கவங்க அ எப்படி இவங்கள ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. ஸோ ம். வந்து அ எல்லா விஷயத்தையுமே இவங்க 360 டிகிரீஸ்ல கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கடகத்துக்கு சொல்லக்கூடியது. அவங்களுக்கு பொருளாதார ரீதியா ஏற்றங்கள் இருக்குமா? எப்படி இருப்பாங்க? அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன? பொருளாதார ரீதியா பார்க்குறப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன அப்படின்னா, அதே தான். இது வந்து அப்பா வழி ஒரு கர்மம் பண்ணியிருக்கிறாங்க, இல்ல நல்லபடியா ஒரு தர்மம் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தர்மம் உங்களுக்கு வந்து சேரும். அவங்க ரொம்ப கர்மம் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கர்மத்துக்கு இப்ப நீங்க பதில் சொல்ற மாரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ பொருளாதார ரீதி வந்து கர்மமும், தர்மமும் ஒண்ணாவே அவங்களுக்கு ஒரு வேலை ம். பார்க்குது அப்படிங்கிறது தான். ஆ கோயில் அப்படின்னு பார்க்குறப்போ, இவங்க சிவன் ஸ்தலங்களுக்கு தான் போகணும். பேரூர்ல இருக்கக்கூடிய
சிவனை போய் அவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போய் அவங்க ஒரு மோட்ச விளக்கு வச்சு முன்னோர்கள் நினச்சி ஒரு ம். வழிபாடு பண்ணுறாங்கங்கிறப்போ முன்னோர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இப்போ நிறைய இப்போ பொலிட்டிக்கலாக நம்ம எலெக்ஷனை நோக்கி நகர்றோம் அப்படிங்கிறதுனால நிறைய நேர்களும் சில பேர் வந்து விரும்புனாங்க அண்ட் சில பேர் கேட்கவும் செய்கிறாங்க. கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு கடகராசி தான். அவர் நடிகராக இருந்தார், இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. பல இன்னல்கள் நெருக்கடிகள் அவருக்கும் ஏற்படுது, அவரால் சொசைட்டிக்கும் ஏற்படுதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு எப்படி இருக்குன்னு ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? அவருடைய ஜாதகம் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? அதாவது ஜாதகம் கிடைச்சது. ஆனா, அது எந்த அளவுக்கு அது கரெக்டான ஜாதகம்னு சரி நமக்கு சரி, தெரியாது. கடகராசி தானே அவரு? ஆமா. கடகராசி தான். அது ம். விஜயே குடுத்தா தானே இதுதான் உங்களுடைய ஓகே ஜாதகம் நம்ம ஓகே கரெக்ட்டா ஓகே. சொல்ல முடியும். பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி இந்த அஷ்டமத்தில சனி இருந்து அவங்களுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த காலத்திலேயே வந்து எமோஷனலா ஃபர்ஸ்ட்டு நெறைய ஹர்ட் ஆயிருந்திருப்பாங்க. ஓ. ஸோ, அந்த எமோஷனல் ஹர்ட் என்ன பண்ணியிருக்கும்னா, யாரையுமே நான் இனிமேல் நம்ப மாட்டேன். ஒரு விரக்தி நிலைக்கு போயிட்டு, இனிமேல் நான் எனக்காக வாழ்வேன், எனக்காக செயல்படுவேன், எனக்கு என்ன தோணுதோ எமோஷன்ஸ் வந்து அவங்கள டிரைவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ, இப்போ வந்து 9வது இடத்துக்கு வந்து சனி போய் உட்கார்றப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எமோஷன் கர்மாங்கிறது வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஓ. ஸோ, அந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேலை பார்க்கவே பார்க்காது. இன்னும் சொல்லப்போனா, கடகத்துக்கு வந்து புதன் பகை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஏன்னா வந்து சந்திரனுக்கு புதன் பிறந்ததா, இல்லீகலா பிறந்ததா, இது அஸ்ட்ராலஜில சொல்றது உண்டு அப்படிங்கிறப்போ, சந்திரன் ஹெல்ப் பண்ற இடத்துக்கு வந்தா கூட புதன் பேச்ச வந்து சந்திரன் கேட்காதுங்கிற ஒரு விஷயம் அந்த மாரிலாம் ஒரு காம்பினேஷன் இருக்கப்போ, புத்தி ஒழுங்கா செயல்படாது அப்படிங்கிறது தான் கடகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த லாஜிக்கல் திங்கிங்குள்ளார இவங்க எப்படியாவது போகணும் அப்படின்னா, லாஜிக்கல் திங்கிங்குள்ள போக முடியாட்டாலும், ஒரு மென்டர் மாரி யாராவது ஒருத்தங்க இருக்கணும். ஒரு மென்டாரா இருக்கணும். மென்டரா வழிகாட்டி யாராவது இருக்கணும். வேறு ஒருத்தங்க மென்டரா வரணும். வேறு ஒருத்தவங்களுடைய குரு மாரி ஒருத்தவங்க வந்து வழிகாட்டுறப்போ, சரியான குரு அமையறதும் வந்து கடகத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஓ. ஸோ, தன்னுடைய குருவ சரியா செலக்ட் பண்ணணும். குருமார்கள் நல்ல குருமார்கள்லாம் வருவாங்க கடகத்துக்கு. ஆனா, இந்த கடகம் யார சூஸ் பண்ணுதுன்னு ஒண்ணு இருக்குது. நான் உனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி உயிர குடுத்து வரக்கூடிய குருமார்கள்லாம் இருப்பாங்க. இவங்க கரெக்ட்டா யார் இவங்களுக்கு சொஃபிஸ்டிகேட்டடா இருக்காங்களோ, யார் இவங்கள கொஞ்சம் லிபரலா வச்சிருக்காங்களோ, யாரு அவங்க இவங்கள கிட்ட பேம்பர் பண்றாங்களோ அவங்கள. அந்த மாரி கம்ஃபர்ட் ஜோனுக்கு போறப்போ, ஓகே. ஸோ இந்த இடத்துல புதன் வேலை பார்க்காது அப்படிங்கிறது தான். லாஜிக்கலா திங்க் பண்ணாது. லாஜிக்கலா திங்க் பண்ணாது. அகைன் எமோஷனல் கனெக்ட் எங்கவோ அங்க தான் போவாங்க. ஸோ இந்த எமோஷன்ஸ வந்து கொஞ்சம் லிமிட்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா இது சந்திரன். இந்த எமோஷனல் கர்மா அப்படிங்கிறது வந்து நம்மள எங்க வேணாலும் லீட் பண்ணி கொண்டு போயிரும் அப்ப இன்னைக்கு அப்படிங்கிறது தான். இவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எமோஷனலா தான் நகர்ந்துகிட்டு இருக்குன்றீங்க. முழுக்க முழுக்க இது எமோஷனல் கர்மா தான். இது லாஜிக்கல் திங்கிங்கே கிடையாது. ம்ஹ்ம், ம்ஹ்ம். ஸோ அதான் சொன்னேன்ல. இது ஆல்ரெடி ஏன்னா அந்த இன்னைக்கு வந்து நம்ம இன்டெப்த்தா பேசலனா கூட அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் அண்ட் பர்சனல் கரியர் ஆல்சோ இன்னைக்கு வந்து டிபேட்டபிள் பாயிண்டா மாறி நிக்கும்போது, அவர் ஒரு நெருக்கடியான சூழல்ல இருக்கிறாரு. அவருக்கு பல பிரச்சனைகள் சுத்தி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுதுல்ல. இல்ல நம்ம ஆல்ரெடி அவருடைய அ அவருடைய கொடிய கட்சி வந்து கொடிய பத்தி கட்சி நீங்க கொடிய வந்து பேசியிருந்தீங்க. நம்ம ஒரு டைம் வந்து டீகோட் பண்ணி நம்ம ஆமா. பேசியிருந்தோம். ஸோ அதில கூட நான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, இவருக்கு கூட யாராவது சரியான கூட்டணிகள் வரணும். சேர்வார் சேர்க்கை மிக அவசியம் ம். அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அப்ப சொல்லியிருந்தோம். ஸோ அதே விஷயங்கள் தான் இப்ப நடக்குது. சேர்வார் சேர்க்கை ரொம்ப அவசியம். யாரு உங்களோட இருக்கிறாங்க? யார் உங்கள ட்ரிகர் பண்றாங்க? யார் பேச்ச நீங்க கேட்கணும், கேட்கக்கூடாது. இப்ப எப்படி இருக்குன்னா, நான் யார் பேச்சுமே கேட்க மாட்டேங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணும்னா, ஆனத பார்த்துக்கலாம் தான் பண்ணும். ஓ. அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு ஸோ போயிரும். அந்த பின் விளைவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது அவங்களுக்கு ஹெல்ப் ஓகே பண்ணாது. ஓகே ஓகே அந்த ஓகே பின் ஓகே. விளைவுகள் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப சைலன்ட்டாவே ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். இது எஸ்கேபிசம் மாரி பண்ணுனாலும், சனி என்ன பண்ணும்னா, சேலஞ்ச ஃபேஸ் பண்ண வைக்காம விடவே விடாது. ஓ. ஸோ அதனால தான் சொன்னேன், ஒரு குருவோடைய அனுகிரகத்த நீங்க வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா, அகெயின் கடகத்துக்கு சனி பகை. ஸோ சனி எப்படி கடகத்த பார்க்கும் அப்படின்னா, என்ன எஃபோர்ட் போடுறாங்க? யார மதிக்கிறாங்க? மதிப்பு மரியாதைய வந்து ரொம்ப எதிர்பார்க்கும் சனி. ஸோ நீங்க யாரெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணலையோ, யாரெல்லாம் தூக்கி எறியறீங்களோ, அப்ப வந்து மறுபடியும் வந்து சனி கை வைக்கும். அதே மாரி கடகத்துக்கு பொறுத்தவரைக்கும் சுக்கிரனும் சில வேலைகள் செய்யும். ஏன்னா, இங்க குரு தான் உச்சம். ஒரு இல்ல இவருடைய ஜாதகத்துல நீங்க சொல்றது எல்லாமே எல்லாமே இருக்குது. இருக்கு. ஓகே. இப்ப வந்து கடகத்துக்கு வந்து குரு உச்சம் அப்படிங்கிறப்ப, குரு தான் ஹெல்ப் பண்ண போதுன்னா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க சுக்கிரனுக்கு பெருசா வேலை இல்ல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ம்ஹ்ம். சுக்கிரன் வந்து பெண்ண குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பெண்ணால வந்து நீங்க சில அவமானங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பெண்ணால தான் நீங்க பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணி ஆகணுங்கிறப்போ, இப்ப அம்மா, ஒய்ஃப்,
ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெண்கள், இந்த பெண்களாலேயே அவங்களுக்கு நல்லதும் நடக்கும், இந்த பெண்களாலே ஆவதும் அழிவதும் பெண்ணாலே அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேயும் இவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஓகே. எப்படி இத இத கிராஸ் பண்ணி வந்துருவாரு அப்படிங்கிற மாரி அவருடைய கட்டங்கள் இருக்கா? பொலிட்டிக்கலா அவரு அடுத்த ஜம்புக்கு போவாரா? லாஜிக்கலாக திங்க் பண்ணால், ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி போட்டாருன்னா, இங்கே புதன் ஒழுங்காக வேலை பார்த்துச்சுன்னா இது நடக்கும். ம். நீங்கள் எமோஷன்ஸ் தான் இங்கே வேலை பார்க்க போகுது, இந்த சந்திரன் தான் எல்லாமே பண்ண போகுது அப்படின்னா இட் இஸ் டஃப். கட்சி இருக்கும், கட்சி இருக்கும். பட் அவர் இருப்பாரான்னு தெரியலன்றீங்க. அவரும் இருப்பார். இல்ல வெற்றியை நோக்கி அப்படி கேட்குறேன். ஒரு சிஎம் ஆகணுன்றது தான் அவருடைய இலக்கு. நம்ம தனித்தே பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கணும்னு தான் அவர் சொல்றாரு. நீங்க அவர் கொடியெல்லாம் கூட டீகோட் பண்ணி நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஸோ சிஎம் ஆகணும்னு நினைக்கிறவருக்கு அதை நோக்கி போறதுக்கான பாதை இருக்கான்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்களே எப்படியும். அது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்பாய்லர் மாதிரி தான் இருக்குது. ஸ்பாய்லர் மாதிரி தான். ஸோ வாய்ப்பு இல்லை ராஜான்றதா நீங்க சொல்றதா நான் இல்லை, புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு அந்த க்ரௌட் புல்லிங் எல்லாமே உண்டு, அந்த ம். அட்ராக்ஷன் எல்லாமே உண்டு, எல்லாமே நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த சிம்மாசனத்துக்கு போகணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சூரியனுடைய சப்போர்ட் நல்லா இருக்கணும். சூரியனோட சனியெல்லாம் வரக்கூடாது. சூரியனோட சனி வந்தாலே அகைன் நீங்கள் டவுன் டு அர்த்தாக ஆகிதான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் யாரு கூடயாவது போய் சரண்டர் ஆகணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரண்டரிங் இல்லை அப்படின்னா அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரலாம். ஓகே. வில் செக் வில் சி. ஸோ கடகத்தில் நம்ம ராசியை பற்றியும் பேசிட்டோம். விஜய் ரசிகர்களுக்காக, விஜய் தொண்டர்களுக்காக அதை பற்றி நம்ம பேசியாச்சு. அடுத்த கட்டமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இது எப்படி இருக்கும் சனி பெயர்ச்சி? சிம்ம ராசி நேயர்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் சனி வந்து திருக்கணிதப்படி வந்தாச்சு. இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி இப்போ தான் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப இன்னுமே அவங்க வந்து லைஃப் பார்ட்னர் கிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறையா அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் ஃபேஸ் பண்ணி ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகி ஒரு போராட்டம் போராடி என்னெல்லாம் இழக்கணுமோ எல்லாம் இழந்து லைஃப் லெசன்ஸ் அப்படிங்கிறது நிறைய அவங்க வந்து கற்றுட்ருக்கிற டைம் ஜோனில் தான் அவங்க இருக்காங்க. இன்னுமே ஓ. லேர்னிங் ஃபேஸில் தான் அவங்க இருக்காங்க. இன்னுமே அவங்க சைலண்ட்டாக தான் இருக்கணுங்கிறதே இருக்குது. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் திங்கிங் அதிகமாகவே ஆகும். ஒருத்தவங்க போய் நல்லதே சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ணுற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை சுற்றி ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறப்போ பர்சனல் லைஃப்னு பார்த்தா இந்த தடவை எப்படி இருந்திருக்குன்னா, ஆல்ரெடி திருக்கணித டைம் பீரியட்லேருந்தே சிம்மத்தில் இருந்தவங்களுக்குலாம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதிகமாக சண்டை போட்டவங்க, லீகல் இஷ்யூஸ் வரைக்கும் போனவங்கலாம் சிம்மம் ஜாஸ்தி. ஓகே. ஸோ எந்த சிம்மம்லாம் வந்து கொஞ்சம் சரண்டரிங் மோடில் இருந்தாங்களோ அவங்க மட்டும் அப்படியே சத்தம் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும். அதாவது அவங்க ஒய்ஃப் கிட்ட யாரெல்லாம் கொஞ்சம் சரண்டரிங் ஜோனில் இருந்தாங்களோ அவங்க ஓகே, அது ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும், ஓகே. யாரெல்லாம் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசியிருப்பாங்களோ, ஒரு டிபேட் மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கும், அது பெரிய லெவலில் ட்ரிகர் ஆயிருந்திருக்கும். ஓ. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, சைலண்ட்டாக இருங்க, என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, அதோடைய பின்விளைவுகள் இன்னும் ஒரு க்ளோஷருக்குள்ளே இன்னும் அவங்க வரல அப்படிங்கிறப்போ இந்த வருடமும் அமைதியாகவே இருந்துடுறது நல்லது. இன்னும் எதுவும் ஓஞ்சு போகலை. பட் ஸ்டில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு குரு காப்பாற்றுற ஒரு ஜோனுக்குள்ளே வர்றதுனால ப்ரீதிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிறப்போ ரொம்ப பெரிய தண்டனைகளாக இருக்காது. தண்டனைகள் வந்து சாஃப்டன் ஆகும். பட் தண்டனைகள் உண்டு தான். பட் நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க. ரொம்ப மோசமானதா இருக்காது சூழல். அதாவது ஜெயிலுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க பெனால்ட்டி கட்டுவாங்க. பெனால்ட்டி கட்டினாங்கன்னா அந்த பெனால்ட்டி கட்டுறதே அவங்களுக்கு ஒரு பெரும்பாடாக பெரிய ஒரு தண்டனை மாதிரி இருக்கும் அதே அவங்களுக்கு. மாதிரி இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா ஒபிசிட்டி ஆகிடக்கூடாது, ஒபீஸ் ஆகிடக்கூடாது, ஹெல்த்தில் ரொம்ப கவனம், பாடி பெருசாகிடக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் எதுலையாவது நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா சனி கொஞ்சம் விடும். அந்த அஷ்டமத்து சனி அதுதான் பண்ணும், உடல் உழைப்பை போட வைக்க தூண்டும். ஓகே. இல்லைன்னா வயிற்றுல பிரச்சனை கொடுத்து டைஜஷன் ப்ராப்ளம் கொடுத்து அந்த ஃபுட் கிரேவிங்கிற ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விட்டு நோயை அதிகப்படுத்துற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. அப்போ சிம்மத்தில் இருக்கவங்க இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் திருமண வாழ்க்கைக்குள்ளே போகலாம். அவ்வளோ சீக்கிரம் சிம்மம் வந்து திருமணத்துக்குலாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க ஓகே. அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்கும். ஸோ குரு வர்றதுனால அந்த டவுட் ஃபியர் எதுவும் இல்லாமல் திருமண பந்தத்துக்குள்ளே அவங்க போகலாம் அப்படிங்கிறது தான். சிம்மத்தினுடைய வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு எதை சொல்ல விரும்புறீங்க? இப்போ வந்து சிம்ம ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்க்குறப்போ அவங்க திருக்கொள்ளிக்காடு திருக்கொள்ளிக்காடு. ஓ. திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் அவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா, ம். ஏன்னா இவங்களுக்கு வந்து திருநள்ளாறு ஆகாது.
ஓ! திருநள்ளாறு ஆகாது. ஆகாது. ஓகே. ஸோ இவங்க திருநள்ளாறுலாம் போகக்கூடாது. ம்ஹ்ம். போனா தானே போய் சிக்கிக்கிட்ட மாரி தான் அது. ஓ! ஸோ போனாலே சிக்கிக்கிறதா அது? ஆமாமா. இப்ப ம். எல்லாத்துக்குமே வந்து திருநள்ளாறு செட் ஆகாதுங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு. ஸோ ம்ஹ்ம். அப்ப அங்க திருக்கொள்ளிக்காடுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கிட்ட இவங்க கொஞ்சம் சேஃபா தான் இருப்பாங்க. அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்க போயிட்டு அவங்க வழிபாடு பண்ணிட்டு வராங்கன்னா, கொஞ்சம் ஒரு அதான் சொல்றேன் மைண்ட் வந்து ஒரு பேலன்சிங் லெவலுக்குள்ள அவங்க ம். போவாங்க. ஸோ முக்கியமான கருத்துங்க. சிம்ம ராசிக்காரங்க திருநள்ளாறு போயிடாதீங்க. ஓகே. அடுத்த கட்டமாக கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி மேம் இருக்க போகுது பொதுவா? இப்ப கன்னிராசிக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அ 7வது இடத்துல போய் இருக்குது அப்படிங்கிறது கணக்கு பார்க்குறப்போ, லைஃப் பார்ட்னர்ஷிப்பு ஆல்ரெடி இவங்கலாம் வந்து அ இதுக்கு முன்னாடியே கேதுவால சில இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு, இப்ப 7வது இடத்துல இருக்கிறப்போ, லைஃப் பார்ட்னரோடைய அந்த கிடுக்குப்புடி அப்படிங்கிறது அதிகமாவே இருந்திருக்கும். அதே மாரி பார்ட்னர்ஷிப்ன்னு யார் கூட போயிருந்தாலும் இழப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு லைஃப் பார்ட்னரால தான் விமோச்சனமாவே இருந்திருக்கும். அப்பதான் ஓகே. லைஃப் பார்ட்னர ரியலைஸே பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அப்ப இத்தன பேத்த நம்புனதுக்கு நம்ம லைஃப் பார்ட்னரே நம்பியிருந்தா, எவ்வளோ நல்லது நடந்திருக்குமே! அப்படிங்கிறப்போ, கிட்டத்தட்ட நிராயுதபாணி மாரி ஆக்கி லைஃப் பார்ட்னர்ட்ட சரண்டர் பண்ண வைக்க வேண்டிய ம். தருணம் இடத்துக்கு. தான். இல்ல அந்த சிச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்காங்க. ஸோ லைஃப் பார்ட்னரே தான் இவங்க புரொடெக்ட் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குது. ஸோ ம்ஹ்ம். இப்ப லைஃப் பார்ட்னருமே இவங்க மேல வந்து டவுட் படுவாங்க. இனிமேல் டெவலப் ஆவாங்களா? ஆக மாட்டாங்களா? கடன் நெறைய கடன் விஷயங்கள் எல்லாம் கன்னி. மாட்டியிருந்திருப்பாங்க. ஓகே. பயங்கரமா மாட்டியிருந்திருப்பாங்க. 2 வருஷமாவே அவங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ இப்ப எப்படின்னா பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு. இப்ப அந்த பார்ட்னர்ஷிப்ன்னு மறுபடியும் போயிடக்கூடாது. அப்படி போற மாரி இருந்தா, அது உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ல லைஃப் பார்ட்னர தாண்டி வேற யார்கிட்டயாவது நீங்க போறீங்க அப்படின்னா, மறுபடியும் ஏதாவது சிக்கல்கள்ல மாட்ற மாரி இருக்கும். டீம் ஒர்க் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான். இவங்கலாம் வந்து திருநள்ளாறு போயிட்டு போகணும். திருநள்ளாறு போகணும். இவங்க ம். திருநள்ளாறு போயிட்டு அங்க சனீஸ்வரர வழிபாடு பண்ணிட்டு வரப்ப, முக்கியமா அ ஃபேமிலிக்குள்ளார ஒரு அமைதி நிலை வேணும் அப்படிங்கிறக்காக மன நிம்மதி. ஏன்னா குடும்பத்தில இருக்கவங்களும் மன ரீதியா சில டிஸ்டர்பன்ஸஸ்லாம் ம். வந்து ஆயிருந்திருப்பாங்க. ம். இவங்களுமே ஆயிருந்திருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் என்னன்னா, இவங்களுக்கு பிளானிங் ஓகே. ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான். யார் ஆப்போனன்ட்டா வந்தாலும், அதாவது நம்மளுடைய லக்னத்திலிருந்து 7வது தான் வந்து ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர். நம்ம ம். லைஃப்ல யார மீட் பண்ண போறோங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குங்கிறப்போ, அதில் கவனம். ஓகே. நெக்ஸ்ட் ராசியா வந்து பார்க்கும்போது துலா ராசி நேயர்கள். துலா ராசி நேயர்களுக்கு இந்த 2026 சனிப்பெயர்ச்சி வாக்கிய பலன்கள் எப்படி இருக்குது? அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 6வது ஸ்தானம் அப்படின்னு பார்க்குறப்போ, சனி ஒருத்தங்களுக்கு 6ல இருக்கு அப்படின்னாலே, வெற்றி இவங்களுக்கு தான். துலாத்துக்கு வெற்றி. துலாத்துக்கு வெற்றி. ஆனா அந்த வெற்றி சாதாரண வெற்றியாலாம் இருக்காது. போராடணும். ஓ! சண்டைலாம் போடுவாங்க. ஆல்ரெடி திருக்கணிதத்தில நடந்தப்பவே இவங்க வந்து எதிர்த்து நின்னு வாய திறந்து முதல் பேச ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதாவது அநியாயத்த தட்டி கேட்கிற ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல. விடாம போய் போய் ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. பிரச்சனை பண்ணி வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களுக்கு வந்து சனி ஃபேவர் தான் பண்ணும். ஓகே. ஏன்னா துலாத்துக்கு எப்பவுமே சனி நல்ல ஒரு ஃப்ரெண்டு. ஏன்னா வந்து சுக்கிரன், சனி அப்படிங்கிறப்போ, இதோட துலாம்ங்கிறது தராசு இல்லையா? நியாயவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறப்போ, சனி சப்போர்ட் பண்ணும். ஸோ ஏன்னா ம்ஹ்ம். இவங்க வந்து ஒரு விஷயத்துல ஃபிக்ஸடா இருந்துப்பாங்க. அவங்களுடைய நார்ம்ஸ் படி எது நியாயமோ, எது தர்மமோ, அதிலிருந்து இவங்க அவ்வளோ சீக்கிரம் மாறவே மாட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அப்ப வெற்றி இவங்களுக்கு தான் அப்படிங்கிறது தான். போராடினாலும் வெற்றி உங்களுக்கே. அப்போ எஃபோர்ட் கரெக்ட்டா போடணும். இப்போ ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்களா? நல்ல எஃபோர்ட் போடுங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு ஒண்ணு இருக்குது. அநியாயமா? தாராளமா தட்டி கேளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இவங்களுக்கு எதிராவே சில அநியாயங்கள்லாம் நடக்கும். எதிரிகளும் உருவாவாங்க. ம்ஹ்ம். துலாத்துக்கு. துலாத்துக்கு வந்து எதிரிகள் உருவாவாங்க. ஆனா வந்து வார்த்தைகளாலேயே அத நீங்க சரி பண்ணிற முடியும் அப்படிங்கிறது தான். சமாளிச்சுருவாங்கன்றீங்க. சமாளிச்சுருவாங்க. இன்னும் சொல்லப்போனா, இவங்களுடைய குருமார்களையே இவங்க கேள்வி கேட்பாங்க. ம்ஹ்ம். நீங்க செஞ்சது தவறுனா, இத மாத்துங்கன்னா, இத மாத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இவங்களுக்கு டைம் நல்லாருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு யார நீங்க சொல்ல விரும்புறீங்க? இவங்க வந்து ஹனுமனத் தான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு சனி கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கிறதுனால, ம். ஒரு சனிக்கிழமை போல ஹனுமன் கிட்ட நின்னு, ஓம் சனீஸ்வரியா நமக அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரப்போ, இவங்களுக்கு வந்து அந்த ஒரு தைரியம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இவங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் எப்படி இருக்குது? இப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 5வது இடத்துல சனி போறார் அப்படிங்கிறப்போ, இது என்ன அப்படின்னா, 5ல சனி இருக்குன்னா மிக மிக கவனம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஓ! விருச்சிகத்துக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டீஸும் வரும். அட் த சேம் டைம்
எமோஷ்னலாக ஃபேமிலிக்குள்ள சில இஷ்யூஸை இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. முக்கியமாக குழந்தைங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தைங்கள நினச்சி வருத்தப்படுறது, அவங்களோட ஃப்யூச்சரை நினச்சி யோசிக்கிறது, ஆஹ் அந்த விடவும் முடியாது, போகவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு புஷ் அண்ட் புல் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு தருணம்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ குழந்தைங்களாம் அவங்க வச்சுருக்காங்கன்னா, குழந்தைங்கள எங்கேயாவது ஹையர் ஸ்டடீஸ் அனுப்புகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனோ, ஏதோ ஒரு வகையில் அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது. சரி. ஸோ அந்த பூர்வ புண்ணியத்திலேயே வந்து சனி இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ, உங்க பூர்வ புண்ணிய கர்மம் என்னவோ, அந்த கர்மத்துக்கான ஒரு பலனை நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது தான் வந்து விருச்சிகத்துக்கு. அப்போ எப்படி இருக்கணும்னா, காத்திருப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியம். ரொம்ப முக்கியம். அதோட நிதானமாவே தான் டெசிஷன் எடுக்கணும். ரொம்ப ஸ்லோவாவே தான் மூவ் ஆகும். நீங்க என்னதான் தர்மம் பண்ணனாவே இருக்கட்டும். ஆனா அந்த கர்மம் ஸ்லோவாவே தான் நடக்குங்கிறப்போ, பொறுமை ரொம்ப அவசியம். அப்படிங்கிறது தான் விருச்சிகத்துக்கு விருச்சிகத்துக்கு. விருச்சிகத்துக்கு உடல்நிலை மற்றும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்போ விருச்சிகத்துக்கு வந்து உடல்நிலை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. குழப்பங்கள் தான் இப்போ அதிகமாக இருக்கும். நான் என்ன செஞ்சுட்டேன், எனக்கு ஏன் இன்னும் எதுவுமே சரியா நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஹெல்த்துங்கிறது பாடி வைஸ் நல்லா தான் இருக்கு. மனநிலைமைகள் தான் இன்னும் வந்து சரியான முறையில் இன்னும் உங்களுக்கு பேலன்சிங் ஓகே, வரல ஓகே, அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ இவங்க வந்து செழிப்பு தான் இப்போ இவங்களுக்கு வேணும். செழிப்பு வேணும் அப்படின்னாலே இவங்க முதல்ல அதுக்கு செழிப்பாக இருக்கணும்னா திருப்பதிக்கு போகணும். திருப்பதிக்கு போகிறப்ப திருப்பதி பாலாஜி போய் வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு வியாழக்கிழமையா போய் அவங்க வழிபாடு பண்ணுறப்போ செழிப்பாகவே போகணும். ம்ஹ்ம். செழிப்புனா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு செழிப்பாக போகிறப்போ கூட சனி நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்களோ சனி ராசி சம்மந்தப்பட்டவங்களே கூட கூட்டிட்டு போகிறாங்கன்னா புண்ணியம் சேரும். யாரு வேற எந்த ராசியை கூட்டிட்டு போலாம் கூட? இப்போ அனுஷ நட்சத்திரம்னு எடுத்துக்கிறோம்னா அது சனியோட நட்சத்திரம் அப்படின்னு ஓகே. ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். அதே மாதிரி மகர ராசி கும்ப ராசி அப்படிங்கிறப்போ இது சனி. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள இவங்களே செலவு பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே செலவு பண்ணி அதே மாதிரி ஒரு சாமிக்கு தர்மம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இந்த கூட சனி சம்மந்தப்பட்டவங்களை கூட்டிகிட்டு போகிறப்போ அவங்க கையில் கொடுத்து போடுங்கன்னு சொல்கிறப்போ இவங்களுடைய பாவ வினைகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகி இது தர்மமாகவே மாறும் ஓகே, அப்படிங்கிறது தான். ஓகே. ரொம்ப வித்தியாசமான ஒரு கால்குலேஷனா இருக்குது விருச்சிக ராசிக்கு. அடுத்த கட்டமா தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? தனுசு ராசி மக்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது? இப்போ தனுசு ராசிக்குன்னு பார்க்குறப்போ ஆல்ரெடி திருக்கணிதப்படி 4ல் சனி அப்படிங்கிறப்போ இந்த 4ங்கிறது என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு சுகமாக இருக்கோம், நம்மளுடைய வீட்டு அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, நம்ம தாயை குறிக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கப்போ இவங்களுக்கு 4ல் குடும்பத்தில் போய் சனி இப்போ உட்காந்துருக்குங்கிறப்போ குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்கும், ம்ஹ்ம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச தவறுகள் என்னவோ அதுக்கான கர்மத்தின்படி சனி தண்டனைகளை கொடுத்து அனுபவிக்க வைக்கும். இந்த சனி எப்படி தண்டனைகளை கொடுத்து அனுபவிக்க வைக்கும்னா, நீங்கள் ராகு தான் உங்களை எல்லாமே பண்ண வச்சுருக்கும் தனுசு. ம்ஹ்ம். யார் நம்மளை பார்க்க போகிறாங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்ல, கர்மம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க திருந்திருப்பாங்க. ஸோ திருந்தி இனிமேல் நம்ம கரெக்டாக இருக்கலான்னு வரப்போ தான் சனி வரும். ஸோ எப்போ ஒரு மனிதன் வந்து சைலண்ட் ஆகுறாரோ அப்போ அதாவது இந்த ரவுடி கத்தி எடுத்த வரைக்கும் தான் பாதுகாப்பு, கத்தியை கீழே போட்டுட்டா அந்த கத்தியால் தான் சாவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு விஷயம். ம்ஹ்ம். ஸோ நீங்கள் செஞ்ச கர்மம் என்னவோ அதோடைய பிரதிபலிப்பு குடும்பத்துக்குள்ளே தெரியும், ஓ! ஃபேமிலிக்குள்ளேயே. ஃபேமிலிக்குள்ளே தான் தெரியும். ஃபேமிலிக்குள்ளே தான் மன அழுத்தங்கள் இருக்கும். நிறைய பேர் வீடு மாற்றுவாங்க, இடம் மாற்றுவாங்க, ம்ஹ்ம். ரீலோகேட் பண்ணி போவாங்க. சில பேர் வந்து ஃபேமிலிக்குள்ளே போய் சரண்டர் ஆவாங்க. நான் செஞ்சது தவறு, என்னை மாற்றிக்கிங்க, என்னை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறப்போ வரப்போ இந்த குடும்பம் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவங்க செஞ்ச கர்மத்தின்படி தான் இருக்குதோ தவிர்த்து தர்மம் இங்கே பெருசாக வேலை பார்க்காது ஓகே, ஓகே. அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன? எக்கனாமி வைஸ் எப்படி இருப்பாங்க தனுசு? எக்கனாமிக் வைஸ்ன்னு பார்க்குறப்போ கொஞ்சம் இழுபறி தான். இவங்களுக்கு இழுபறினா மேனேஜ் பண்ணிக்குவாங்க. பேர்டன்ஸ் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகக்கூடிய டைம் பீரியட். எல்லா பாரத்தையும் தூக்கி சுமந்து எல்லாமே நான் பார்த்துக்கணும்னு நினச்சா கூட சம்டைம்ஸ் பார்த்துக்க முடியாது. ம்ஹ்ம். எங்கேயோ ஒரு இடத்துல தேவையில்லாத ஒரு செலவு, ப்ரொஃபஷ்னல் வைஸ் இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுற மாதிரியான விஷயங்கள், எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கும். இது எல்லாமே டெம்பரவரியாக தான் இவங்க பார்க்கணும். ஏன்னா சனி வந்து என்னென்னா இவங்கள கரெக்ஷன் பண்ணுற இடத்துல இருக்கப்போ ஃபேமிலி அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப் ரெண்டையும் இவங்க எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க, ம். நிம்மதி எப்படி இவங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து முக்கியமான விஷயமே இவங்களுக்கு. தனுசுக்கு என்ன என்ன தெய்வத்தை வழிபடணும் இவங்க தனுசு? திருநள்ளாறு சனீஸ்வரருக்கு தான் இவங்க போயிடணும். வழிபடணும். ஆனால் இவங்களும் வந்துட்டு அங்கே போய் ப்ரொசீஜர்ஸ் பண்ணக்கூடாது. மேஷ மாரி.
ஆமா. ஏன்னா ஓகே. இவங்களும் வந்து நெருப்பு ராசி சம்மந்தப்பட்டவங்க தான். ஓகே. பட் ஆனா இவங்க வந்து ஒரு அகல் போல எரியக்கூடிய ஒரு தீபம் தான் இவங்க. இவங்க ஜென்ரலா அங்க போயிட்டு இன்னும் சொல்லப்போனா தனுசு வந்து எவ்வளவு சீக்கிரம் கோயிலுக்குள்ள போயிட்டு வெளிய வராங்கன்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது திருநள்ளாறுல. ஓ! நேருக்கு நேரா நின்னு சனீஸ்வரர வழிபாடு பண்ணக்கூடாது. இவங்க எப்ப ஜென்ரலா யாருமே நேருக்கு நேரா நின்னு வழிபாடு பண்ணக்கூடாது. பயப்படக்கூடாதா? வழிபடக்கூடாது ஓ! ஓகே, சனீஸ்வரர. ஓகே. சனீஸ்வரருடைய பார்வை வந்து ஒரு மாரி நேர்கொண்ட பார்வைங்கிறது அவருக்கு யாராவது அவர் நேர்ல பார்த்துட்டாருன்னா, நம்மளே போயிட்டு பனிஷ்மென்ட்க்கு மாட்டிக்கிற மாரி தான் அது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒதுங்கியே நின்னு பண்ணணும் அப்படிங்கிறது. இவங்க அங்க போய் ஒரு நல்லெண்ணெய் நெறைய குடுத்து, இந்த நல்லெண்ணெய் அபிஷேகத்த வந்து இவங்க பார்க்கலாம் திருநள்ளாறுல. நல்லெண்ணெய் குடுத்து வழிபாடு பண்ணணும். இன்டேக்கு கூட நல்லெண்ணெய் நெறையா இவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது கூல் டவுன் ஆகணும் இவங்களுக்கு. ஸோ போனாங்களா, குடுத்தாங்களா, 10 நிமிஷத்துக்குள்ள பார்த்தாங்களா, வெளிய வந்துரணும் ஓகே. அப்படிங்கிறது. எவ்வளோ சீக்கிரம் வெளிய வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதா உங்களுக்கு? ஆமா. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸா இருக்குது. அடுத்த கட்ட ராசியாக மகர ராசி. மகர ராசிக்கு இந்த முறை வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில எப்படி இருக்கிறது சனி பெயர்ச்சி? அதாவது 3வது ஸ்தானத்துல இருக்கிறாரு. தனுசுக்கு 4 இவங்களுக்கு 3. இவங்களுக்கு 3ல ரைட். இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ, 3ல சனி இருக்கிறது வந்து நல்லது. இது என்னன்னா, மறைஞ்சிருந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஓ! சனி. நான் என்னென்னலாம் இவங்களுக்கு வந்து இப்ப பொதுவாவே மகரத்துக்கு மறைஞ்சு போன விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, அந்த கரேஜ்ங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்கள்ட்ட இருக்காது. ஓ! தைரியம். தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசா வேலை பார்க்காது. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னுலாம் இருக்கும். இப்ப துணிஞ்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. வாழ்க்கை ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்த நிஜமாலுமே அவங்களுக்கு 7.5 சனி கிளியர் ஆன டைம் அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுது. ஆல்ரெடி திருக்கணித்தன்படி அவங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. ம். 7.5 சனி கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கண்ணே தெரிய ஆரம்பிச்சிருக்குங்கிறது. இப்ப என்னன்னா கன்ஃபர்மேஷன் என்னன்னா டோட்டல் கிளியர் ஆயிடுச்சு. நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே சரிதான். இன்னும் அதன்படியே போங்க. என்ன அப்படின்னா, இவங்க நெறைய விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்ந்துருந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் கரெக்ட்டுங்கிறது நெனச்சிட்டு வாழ்ந்திருப்பாங்க. அப்போ தவற யாரையும் சுட்டி காட்டியிருந்திருக்க மாட்டாங்க. எல்லா ப்ளேமும் இவங்க மேலேயே வச்சிருந்திருப்பாங்க. இப்ப எப்படி இருக்கும்னா, நான் எந்த தவறும் பண்ணல. அப்ப என்ன சுத்தி இருக்கவங்கள நானே தவறு செய்ய வச்சுட்டேன். நான் வந்து இந்த நோ சொல்ல தெரியாம இருப்பாங்கல்ல, இனிமேல் நோ கரெக்ட்டா சொல்லுவாங்க. ஓகே. முடியும், முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்ட்டா சொல்றப்ப மகரம். குரோத் சரியான குரோத் மகரத்துக்கு. அதாவது எந்த ப்ரெஷரும் இனிமேல் கிடையாது ம்ஹ்ம். அப்படிங்கிறது தான். 0லேருந்து ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இவங்க 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ம்ஹ்ம். இனிமேல் நெக்ஸ்ட் இயர் டைம் பீரியட்லாம் பார்க்குறப்போ பீக் குரோத் தான். இவங்களே நினச்சு பார்க்க முடியாது. எப்படி அப்படின்னா, ஒரு சிலர் சொல்லலாம். நானும் மகர ராசி தான். ஆனா வந்து நீங்க சொல்ற மாரிலாம் நடக்கல எனக்கு. எனக்கு ஒண்ணும் நடக்கல அப்படின்னா, ராசி லக்னம்னு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சிலருக்கு லக்னம் தான் பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ கணக்குப்படி அவங்களோட இதில சந்திரன் ஒரு வேளை வீக்கான ஒரு இடத்துல உட்காந்து, இல்ல அதோடைய பவர் கம்மியா இருந்து, அந்த லக்னத்தோட பவர் மேபி ஜாஸ்தியா இருந்தால், லக்னம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கும். ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் ஓகே. மகர ராசி சிம்ம லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு வந்து சனி அஷ்டம சனி அப்படிங்கிறப்போ, இப்ப அவங்களுக்கு 30 வயசுலாம் தாண்டுனவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா லக்னம் தான் வேலை பார்க்கும். ஓ! அஷ்டம சனி தான் வேலை பார்க்கும். அஷ்டம சனி தான் வேலை பார்க்கும். ஸோ, இப்ப இங்க மகரம் வந்து அத அனுபவிச்சுட்டு இருக்கிற மாரி இருக்கும். அப்ப இங்க தான் வந்து மக்கள் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுறாங்க. நீங்க என்ன கரெக்ட்டா சொல்லல, தப்பா அப்பனா அது சொல்லல என்னன்னா, அப்படின்னு. அந்த ஜாதக கட்டத்தின் அடிப்படையில தான் இருக்குது. கட்டத்தின் அடிப்படையிலயும் ஆமா. இது வந்து நம்ம இது பொதுவா பொதுவா தான் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த கட்டத்தின் அடிப்படையில உங்களோடதுல எது பவர்ஃபுல்லா இருக்குங்கிற ஒரு விஷயமும் ஒண்ணு இருக்குது. அத போய் அவங்க கண்டறிந்து அதுக்கேத்த மாரியான பலன்கள ஆமா. வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த இவங்க தெய்வத்த வழிபடலாமா? மகர இவங்க ராசி. இவங்க வந்து இப்போதைக்கு வந்து எந்த பரிகாரமும் இனிமேல் இவங்க பண்ணணும்னு தேவையில்ல. இனிமேல் இவங்க புண்ணிய ஸ்தலங்களாவே போய்க்கலாம் அப்படிங்கிறது தான். எங்கெல்லாம் போலாம்? இவங்க வந்து புண்ணிய ஸ்தலங்கள் வந்து இந்த இந்த 108 திவ்ய தேசம் நம்ம ஆமா, சொல்லுவோம் ஆமா, இல்லையா? ஆமா. ஸோ பெருமாளை போய் இனிமேல் ஓகே. இவங்க அதிகமா பார்க்கட்டும். செழிப்பான தெய்வங்களே பார்க்கட்டும். விநாயகர் வழிபாடு இருக்கட்டும். அதே நேரத்துல வந்து இவங்க சனீஸ்வரரையும் வழிபாடு பண்ணட்டும். சனீஸ்வரருக்கு ஒரு விளக்கு வச்சுட்டு வந்தா போதும். சனீஸ்வரர்ட்ட போய் இவங்க எதுவும் கேட்கவும் வேண்டாம், எதுவும் செய்யவும் வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே கிளியரன்ஸ் பண்ணி கர்மா கிளியரன்ஸ் தான் இது. ஓகே. ஸோ இனிமேல் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும். அப்படிங்கிறது தான். அடுத்த கட்டமாக கும்பராசி. ஸோ கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது? இவங்களுக்கு வந்து கும்பத்துக்குன்னு பார்க்குறப்போ, இவங்களுக்கு 2வதுல சனி அப்படிங்கிற கணக்கு. 2ஆம் இடத்துல அதாவது வாக்குஸ்தானம் அது. வாக்குஸ்தானம் உங்களுடைய நாக்குல சனியா அப்ப? ஆமா. உங்களுடைய வாக்குலயும், உங்க தனத்திலயும் சனி வந்து உட்கார்ந்திருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது இது வந்து 50-50 மாரி தான். இப்ப இந்த 2 50-50னா புரியல. 50-50னா எப்படின்னா, இந்த சனிய வந்து இவங்க எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குது.
இப்போ 2ல் சனி இருக்கப்போ ஷார்ப்பாக இருக்கும் சம்டைம்ஸ் வார்த்தைகள். இவங்க வந்து எப்படி வேணாலும் பேசலாம்னு ஒண்ணு இருக்கும். இந்த சனி வந்து குடுக்கவும் செய்யும், கெடுக்கவும் செய்யும்னு ஒண்ணு ஓ! இருக்குது. உங்கனால வந்து இவங்க எப்படி சொல்றாங்கன்னு ஃபுல்லா நம்பலாம் முடியாது. ம்ஹ்ம். உண்மையா தான் சொல்றாங்களா? இல்ல இது விளையாட்டுக்கு ஃபேக்ட்டா? சொல்றாங்களா? ஓகே. கணிக்கலாம் முடியாது. ஆனா இவங்க பேசுறது பேசிட்டே போவாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து இவங்களுடைய வார்த்தைகள வந்து கவனிப்பாங்க. இத சொல்லிட்டா இது நடக்கும் அப்படிங்கிற மாரி. ஸோ வாக்குல மிகவும் கவனம். கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்கா தான் இருக்கும். ஒரு டெசிஷன் எடுக்கிறது கூட ஒரு 24 மணி நேரம் கழிச்சோ, இன்னும் சொல்லப்போனா 72 மணி நேரம் கழிச்சோ, அந்த டெசிஷன எடுக்குறாங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். உடனே எடுக்கக்கூடாது டெசிஷன. இவங்க டெசிஷன் வந்து கரெக்ட்டா இருக்காது. குழம்பிட்டே தான் இருப்பாங்க. இவங்களே மாத்தி மாத்தி வச்சுட்டே தான் இருப்பாங்க. இங்க இருக்கலாமா? இல்ல இதே கரெக்ட்டா? இல்ல இன்னொரு விஷயம் பண்ணலாமா? இப்ப வந்து சிலருக்குலாம் கடனே இல்லாம கூட இருக்கும். ம். புதுசா மறுபடியும் கடன் வாங்கலாமா? ஏன் நம்ம வந்து பாரமே இல்லாம இருக்கிறோம்? ம். திருப்பி ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணா என்னங்க என்ன? வித்தியாசமா இருக்கு. ஓகே. ஆமா. திருப்பி நம்ம ஒரு வெயிட்ட தூக்கி சுமந்தா என்ன? அந்த மாரி தான் இவங்களுக்கு இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் வைஸ் இது எப்படின்னா, இந்த குழந்தைகிட்ட பொம்மைய குடுத்த மாரி தான். கலச்சு கலச்சு விளையாடும்னு ஒண்ணு இருக்குல்ல. இது ஆல்ரெடி நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணி தான் குடுத்துருப்போம். இது இப்படியே போய் நீங்க அங்க வச்சிருந்துருக்கலாம். பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அது திருப்பி திருப்பி இத இங்க எடுத்துட்டு வந்து, திருப்பி ஆட்டத்த கலச்சு போட்டு, திரும்ப அடுக்கி அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் தெரியுமா? ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அப்பப்போ பேங்க் பேலன்ஸ் இருக்கான்னு போய் எட்டி எட்டி பார்க்கறது. அங்க தான் இருக்கும். இருந்தாலும் மனசு என்ன பண்ணும்? இது இருக்கே! இது என்ன பண்ணலாம்? இதில இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதில இன்வெஸ்ட் பண்ணலாமா? நீ எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த வருஷம். அப்புறம் அந்த ப்ராசஸ் அந்த அந்த திங்கிங் நல்லது தானே. எதுல முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறது. திரும்ப திரும்ப அந்த ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு அததான் சொன்னேனே, ஓகே. அந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். அப்படிங்கிறது தான். நீங்க என்ன பண்ணுனாலும் திருப்பி அங்கேயே தான் போப்போது. ஃபர்ஸ்ட்டு என்ன டெசிஷன் எடுத்தாங்களோ, அதுகிட்டயே தான் மறுபடியும் போயிடுவாங்க. ஓகே. அதுவரைக்கும் இந்த ரொட்டேஷன்ல இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. மத்தபடி இப்ப தொழில், குடும்பம், தொழில், பொருளாதாரம்லாம் எப்படி குடும்பம் இருக்கு? எல்லாமே எப்படி இருக்குன்னா, வாக்குல தான் இருக்கு. இவங்களுடைய வார்த்தைகள்ல தான் இல்ல அது வந்து இருக்குங்கிறப்போ நெகட்டிவா இருக்கா? பாசிட்டிவா இருக்கா அதான் உங்களுக்கு? 50, 50. ஓகே, இந்த ஓகே. சனி வந்து 2ல வாக்கியத்துல போய் உட்கார்றப்ப, பொய்யும் கலந்தே வரும். ஸோ உங்களால கண்டெல்லாம் முடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அது. அந்த கற்பனைகள் வேண்டாம். லிசனிங் பவர் கொஞ்சம் கம்மியாயிடும். ம்ஹ்ம். இவங்க பேசுறதிலே சம்டைம்ஸ் ஒரு குழப்பங்கள் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த டைம் பீரியட்ல. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, குழப்பத்தில போய் விட்டுட்டு ஒரு சிலருக்குலாம் எப்படி இருக்கும்னா, அம்மா, அப்பா கிட்டேருந்து பிரிவா, இல்ல அவங்க பசங்க கிட்டேருந்து பிரிவோ, ஒரு டிஸ்டன்ஸ்ல சம்மந்தமே இல்லாம ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாரிலாம் அவங்களுக்கு இருக்கும். ஓகே. தேவையே இல்லாத ஒரு கோவம். இத எதுக்கு கோவிச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாலும் பதில்லாம் இருக்காது. ஆனா, விதியே சம்டைம்ஸ் ஒரு சிலருக்குலாம் வந்து வேற ஒரு கண்ட்ரில பிரிச்சு வச்சிருக்கும். ஸோ, இந்த ஃபேமிலிங்கிற ஒரு விஷயத்துல வந்து சில கவனங்கள். அப்ப இவங்கலாம் என்ன பண்ணலான்னா, முதியோர் இல்லங்களுக்கு போயிட்டு இவங்க தான தர்மங்கள் பண்றது, வயசானவங்களுக்கு தான தர்மங்கள் பண்றது அப்படிங்கிறப்போ, இந்த ஃபேமிலியா இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றது, இதெல்லாம் பண்றப்போ கொஞ்சம் இவங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும். ஓகே. பப்ளிக்ல கொஞ்சம் விசிபிலிட்டி காட்டணும். சர்விஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க கரெக்ட்டா பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு. கும்ப ராசிக்கு. இவங்க தான் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஏதாவது இருக்குதா? இல்ல நீங்க சொன்ன அந்த இதுவே இல்ல போதுமா? இவங்க வந்து அ சனீஸ்வரர்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஹெல்ப் கேட்குற மாரி தான் இது. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். எந்த பக்கத்துல இருக்க சனீஸ்வரரா இருந்தாலும் சரி, போய் ஒரு நல்லெண்ணெய் விளக்கு போய் பொதுவா போய் போட்டுட்டு வந்துர்றது நல்லது. மத்தவங்களுக்கு விளக்கேத்துறக்கு இவங்க எண்ணெய் வாங்கி குடுத்துட்டு வர்றது நல்லது. "இந்தாங்க நீங்களும் சேர்த்து ஊத்துங்க" ஓ! அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு வரணும். ஓகே. ஸோ இந்த மாரி சில ஃபேவர் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் எல்லாமே கரெக்ட்டா போகும் கரெக்ட்டா அப்படிங்கிறது தான். போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க. அண்ட் இறுதியான ராசியாக மீன ராசி. ஸோ மீன ராசி நேயர்களுக்கு இந்த 2026 வாக்கிய பஞ்சாங்க பலன்கள் எப்படி இருக்கு? அதாவது இது எப்படின்னா, தன்ட்டே வந்துருச்சு சனி. ஆல்ரெடி வந்துருச்சு மீனத்துக்கிட்ட. ஸோ இவங்களுடைய தூக்கத்த ஆல்ரெடி வந்து கெடுத்தாச்சு அப்படிங்கிறப்போ, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆன்மீகம் தூண்டப்படும். அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வந்து வர்றது. நெறைய ஸ்பிரிச்சுவல் பிளேஸஸ் போக ஆரம்பிப்பாங்க. தெய்வமே கதி அப்படிங்கிற மாரி ஆகும். லைஃபே பார்த்தீங்கன்னா, வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜோன்குள்ள தான் இவங்கள கூட்டிட்டு போகும். ஸோ இவங்க வந்து யுத்தம் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடே அதிகமா பண்ண போயிட்டுருப்பாங்க. இந்த யுத்தம்னா எப்படின்னா, காட்டுக்கோயில், அதே மாரி முருகர், காளி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் வழிபாடு பண்றது. இன்னும் சொல்லப்போனா, இன்னும் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி போயிட்டு, ம். தெய்வங்கள தேடி தேடி போகக்கூடிய அமைப்பு. ஃபேமிலியிலேயே சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கும். கண்டிப்பா நடந்திருக்கும். ஸோ இதெல்லாமே இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் குடும்பமாகவே இருந்தாலும், யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்திருப்பாங்களோ, அவங்களையெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணியாவது கண்ல காட்டியிருந்திருக்கும்.
ம்ஹ்ம். ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு இப்படி பண்ணுனாங்க, இவங்கெல்லாம் இப்போ உங்கள விட்டு ஒதுங்கி போறாங்கங்கிறப்போ, கொஞ்சம் தனிச்சு விடப்பட்ட மாரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போயி, இனிமேல் நீங்க தனியா இயங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரியாலிட்டிக்குள்ள வாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்ப மீனத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இவங்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ராமேஸ்வரம், காசி இந்த மாரி தான் போய் இவங்கலாம் வழிபாடு பண்ணணும். ராமேஸ்வரத்தில இருக்க ராமநாத சுவாமி வழிபாடு பண்றது, திருப்புலானி போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது. திருப்புலானில போய் அது பெருமாள் ஸ்தலம். எங்க இருக்கு ஆக்சுவலி இது அது திருப்புலானி? வந்து திருப்புலானி வந்து ராமேஸ்வரக்கும், ராமநாதபுரத்துக்கும் நடுவுல இருக்கும். ஓகே, ஓகே. போற வழியில தான் அது இருக்கும். ஸோ அங்க போயிட்டு திருப்புலானில போய் இவங்க வழிபாடு பண்றாங்கன்னா, அதெல்லாம் 3000 வருடம் பழமையான பெருமாள் ஓஹோ! ஸ்தலம் அது. சயன ஓகே, பெருமாள் ஸ்தலம் அது. ஓகே. அங்க போய் அங்க ஏகப்பட்ட பரிகாரங்களும் இருக்கு. ஸோ அங்க போய் இவங்களுக்கு வந்து பயம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஸோ இந்த பயம்லாம் முதல்ல இவங்களுக்கு நீங்கணும். எல்லாமே சரியா தான் நடக்குது அப்படிங்கிறப்போ, பயந்துக்க தேவையில்ல அப்படிங்கிறது தான். உங்ககிட்டயே சனியே வந்து உட்கார்ந்தாலும், உங்களுடைய மனநிலைமையும் உங்களுக்குள்ள இருக்கவங்கள இந்த மத்தவங்களையும் டீக்ளட்டர் பண்ற மாரி தான். கிளென்சிங் தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ரியலைசேஷன் டைம் பீரியட் தான் அவங்களுக்கு. ஸோ பயந்துக்க தேவையில்லை அவங்க. ம். ஏன்னா குரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் வரப்போறாங்கங்கிறப்போ, இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு லைஃப்ல நெறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வருது. இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒரு 2 வருஷம் கணக்கு வச்சுக்கணும் இவங்க. ஓகே. 28 வரைக்கும். 28 வரைக்கும் இவங்களுக்கு ஒரு ஜர்னி வேற மாரி இருக்கும் லைஃப். ஆனா அது கரெக்ட்டா தான் இருக்கும். நிச்சயமா. பொதுவாக 12 ராசிகளுக்குமான பலன்கள குடுத்துருக்கிறீங்க. நிறைவா ஒரு கேள்வி மட்டும். ஏன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து பொதுவா மக்களுக்கு இருக்குது. அப்கமிங்ல இதெல்லாம் வந்து நீங்க வந்து பொதுவா தான் இருக்கும். வேர்ல்ட் லெவல்ல தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால, எனக்கு உலகத்தில நம்ம போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், தமிழ்நாடு லெவல்ல எப்படி ஒரு அப்கிரேடேஷனுக்கு வந்து நோக்கி நகருமா? இது தேர்தல் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால அத பத்தி சில வார்த்தைகள். அதாவது புதன் வக்ரம்னு ஒரு விஷயம்லாம் ஒண்ணு இருக்கும். இந்த புதன் வக்ரம் அப்படின்னா இது என்ன பண்ணும்னா, சர்ப்ரைசஸ் தான் குடுக்கும். ம்ஹ்ம். உங்கனால நெனச்சே பார்க்க முடியாதுன்னுலாம் ஒண்ணு இருக்கும். ஓ! இப்ப அரசியல் அப்படின்னு பார்க்குறப்ப, அகைன் இங்க சனி ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. யார் டிசிப்ளின்? அதே ம். மாரி புதன் மறைஞ்சிருந்து ஒரு வேல பார்க்குது. யார் சத்தமே இல்லாம ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ புதனுடைய பேச்ச யாரு கேட்கறாங்களோ, யாரு மைண்ட் கேம் விளையாடுறாங்களோ, யாரு லாஜிக்கலா ஹேண்டில் பண்றாங்களோ, அவங்களே வின் பண்ணுவாங்க. நாட் தி எமோஷனல் பெர்சன். எமோஷனலா வின் பண்ண முடியாது. பட் இந்த முறை 4 முனை போட்டியா தான் இருக்கு. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகான்னு தான் இருக்குது. யாருக்கு ஃபேவரபுளா இருக்கிறதா ஜீவிதா கணிக்கிறாங்க? இதுல வந்து 3 பேத்துக்கு ஃபேவரபிள். யார் யாருக்கு? இது வந்து ஒரு 3 பேர் முன்னிலையில வருவாங்க. இதுல ஒரு ஆள் ஸ்பாய்லர் ஆவாங்க. ஒரு ஆள் வந்து ஸ்ட்ராங் ஆப்பனன்ட்டா வருவாங்க. இன்னொரு ஆள் தான் மெயினா ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது. ஸோ பொதுவா இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்போ, பெருசா பயந்துக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சனினாலே ஒரு கரெக்ஷன் பண்ண வரவர் தான். என்ன தவறுகள் செஞ்சோமோ, அதுக்கான வினை அனுபவிக்கிறதுக்கு தான் இப்ப வரோங்கிறப்போ, உடனே அத நீங்க சரி பார்த்துட்டீங்கன்னா, லைஃப் சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது தான். அந்த லைஃப மாத்தாம சனி கிளம்பவே மாட்டார். இல்லைன்னா நம்ம லூப்குள்ளேயே சுத்திட்டே இருக்கிற மாரி தான் அந்த விஷயம் இருக்கும். ஸோ அதனால தவறுகள திருத்திக்கக்கூடியதுக்கு தான் திருத்துறது தான் வந்து சனி பெயர்ச்சியே. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் பொதுவா. பயப்பட வேண்டாம். மாற்றம் தான். மாற்றத்த குடுக்கக்கூடியது தான் கொஞ்சம் ஸ்லோவா குடுக்கும். அத ம். வந்து பொறுமையா ஏத்துக்கணும் அப்படிங்கிறப்போ, ஏன்னா சனி லேட்டா குடுத்தாலும் திரும்ப வாங்க மாட்டாருன்னு ஒண்ணு இருக்குது. ஓ! சனி வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில 30 வயசு ஆகறதுக்குள்ள எல்லாத்துக்குமே சனி வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் ஒண்ணு இருக்குது. ம். ஸோ ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்குமே லைஃப் ஸ்டைல் மாறிட்டே தான் இருக்குங்கிறப்போ அப்கிரேடேஷன் தான். சனி குடுத்துட்டு போறப்போ உங்கள்ட்ட நல்லபடியாவே குடுத்துட்டு போவாருங்கிறப்போ அத பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்கம் வருதுன்னா சனி தான் குடுக்குறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா. உங்கள் வகுப்புகளை பத்தியும் மேலும் ஒரு செய்தி மக்களுக்கு நேரடியா குடுத்துட்டீங்கன்னா, அவங்க நெக்ஸ்ட் உங்கள தொடர்பு கொள்வாங்க. மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து நாங்க வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் கீழ தெரியிற மெயில் ஐடிக்கு ஏன்னா எங்கனால இப்ப கால்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. ஒன்ஸ் நீங்க வந்து ஸ்டூடெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நான் உங்கள வந்து வச்சுருவோம். அட் த சேம் டைம் ப்ராட் மைண்டடா வச்சுட்டு தான் என்ட்ட கிளாஸஸ் நீங்க படிக்க வரணும். அ ஹைலி சிஸ்டமேட்டிக்காலாம் இருக்காது. இது வேர்ல்டு ஆஸ்ட்ராலஜியா நீங்க படிக்கிற மாரி தான் இருக்கும். சரி ஃபைன். பலவிதமான கருத்துக்கள பொறுமையா பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் நடக்க போற நிகழ்வுகள் என்ன அப்படின்னு. மிக்க நன்றி. 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 மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.